இனிய காலை வணக்கம் நண்பர்களே. குரூப் 2 வேகன்சி குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நோட்டிஃபிகேஷன் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, இல்லைனா யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அவங்களும் வந்து 2500 சம்திங் வேகன்சி சொல்லியிருப்பாங்க, 2300 சம்திங் வேகன்சி சொல்லியிருப்பாங்க. அது போக ஸ்டடி பிளான்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் ஆரம்பிச்சு போயிட்டு இருப்பீங்க. நாம் கொஞ்சம் ஒரு ஆஸ்பிரண்ட் சைடில் இருந்து ரியல் வேகன்சியை நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ இது வந்துட்டு தமிழ்நாடோட ரிசர்வேஷன். இதுதான் இவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது. பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓகேங்களா? ஸோ இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே இன்னொரு ரிசர்வேஷன் இருக்குது, உமன். அந்த உமனுக்குள்ளே உமன் ப்ளஸ் பிஎஸ்டிஎம் தனியாக, ஃபிசிக்கலி சேலஞ்சு, எக்ஸ் சர்வீஸ்மேன், இப்படி ரிசர்வேஷன்லாம் இருக்குது. சரி, அதை பார்த்தோமா? இப்போ குரூப் 2க்கானது பார்ப்போம். குரூப் 2வோட மொத்த வேகன்சி வந்து 507, சரிங்களா? இந்த 507ல் 26%. நான் வந்து பிசி, அதனால் பிசியை வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி கால்குலேட் வந்து ரஃப் கால்குலேஷன் போட்டு பார்த்துங்க. ஸோ 507ல் 26% அப்படின்னா 134.35. நான் ஒரு வந்து 134ன்னு எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பிசிக்கு உண்டான வேகன்சி, 134 பேர், சரிங்களா? 134 பேர். இந்த 134 பேரில் உமனுக்கு வந்து 30% அப்படின்னா 40.2 வந்துடும். ஸோ 40 போயிடுச்சு அப்படின்னா 94 இருக்கும். ஸோ 94ல் பிஎஸ்டிஎம்க்கு 18.8, அதை வந்து 19ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 94ல் 19 போச்சுன்னா 75. ஃபிசிக்கலி சேலஞ்சர் அவங்களுக்கு 4%, 3 வேகன்சி போடும். ஸோ 75ல் 3 போச்சுன்னா 72 இருக்கும். ஸோ 72ல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5%, 3.6, அதை 4னே எடுத்துக்கலாம். ஸோ 72ல் 4 போச்சு அப்படின்னா 68 வேகன்சி, சரிங்களா? ஸோ இந்த 68 வேகன்சி அப்படிங்கிறது அந்த ரிசர்வேஷன் எல்லாம் ஓவராலாக பார்த்தா 134, இவங்களுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் 68 வந்து நிற்கும். இந்த 68ல் தான் ஒரு பிசி பையன் அவங்ககிட்ட வந்து பிஎஸ்டிஎம், அந்த உமன், அந்த ஃபிசிக்கல் இதெல்லாம் 68 வேகன்சிக்கு மட்டும்தான் அவன் போட்டி போட முடியும். நான் வந்து 68க்கு மட்டும்தான் போட்டி போட முடியும், வேறு எதுலையுமே நான் போட்டி போட முடியாது. நம்பர் 1. இந்த 68க்குள்ள பசங்க பொண்ணுங்க 2 பேருமே வருவாங்க, இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ 68 நமக்கு 68ங்கிறது அப்ராக்சிமேட் தான். 1 or 2 மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு 70 இல்லை 71 இல்லை ஒரு 65 இப்படி வரலாம். ஏன்னா நான் ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன். நம்ம கம்மியாகவே வச்சுக்கலாமே, 65 வேகன்சிக்கு தான் நம்ம வந்து போட்டி போட போகிறோம், சரிங்களா? இது வந்து குரூப் 2க்கானது. குரூப் 2Aல வந்துட்டோம் அப்படின்னா 1820 வேகன்சி. அதில் வந்து பிசிக்கு வந்து மொத்தம் 482, 482.30, 482 வந்துருச்சு. உமனுக்கு போக 145, பிஎஸ்டிஎம்க்கு 69 போயிடும், ஃபிசிக்கலி சேலஞ்சர் 11 போயிடும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 13 போயிடும். ஸோ டோட்டலாக வந்து ஃபைனலாக எவ்வளோ இருக்குன்னா 254 வேகன்சி தான் இருக்கும். இதுலேயும் 254 அப்படிங்கிறது வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே சேர்ந்தது. அப்ராக்சிமேட்டாக தான் இது சொல்லியிருக்கேன். மே இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் ஆகும். 250ன்னு வச்சுக்கலாம், இல்லை 260ன்னு வச்சுக்கலாம், நம்ம 250ன்னு எடுத்துக்கோம், சரிங்களா? ஸோ இதுதான் வேகன்சி. இதில் 250, இதில் வந்து 68. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு படிங்க. ஸோ 1:10 அப்படிங்கும்போது ஸோ 68 அப்படின்னா 680 பேர், அப்புறம் அப்ராக்சிமேட்லி 700 பேர் வந்து மெயின்ஸுக்கு போகும். இப்போதைக்கு நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி தான் இதில் வந்து 254 பேர் அப்படின்னா 2540 பேர், இல்லைனா ஒரு 3000 பேர் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு போகும். பிசி கம்யூனிட்டியில் அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு அவங்கவுங்க வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ரியல் காம்படிஷன். இதுக்கு தான் நம்ம போட்டி போட போகிறோம். இது எப்போதும் இருக்கிறதா. ஸோ இது வந்து பயன்படுத்துறக்கோ இல்லை டிகிரேட் பண்ணுறக்கோ இல்லை நெகட்டிவிட்டியோ அப்படிலாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க. வெறும் பாசிட்டிவிட்டி வச்சோ இல்லை நம்பிக்கை வச்சோ நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஃபோர்ட் போடணும். ஏனோ தானோன்னு படித்தோம்னா இந்த தடவை போகவே முடியாது. ஏன்னா குரூப் 4 படித்தவங்க அப்படியே இதுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, குரூப் 1 எழுதுறவங்க அப்படியே எதுக்கும் வருவாங்க. ஸோ ஹெவி காம்படிஷனாக இருக்கும். இந்த வருஷத்தோட லாஸ்ட் எக்ஸாம், எல்லாரும் பொதுவாக இருக்கிறவங்க எல்லாரும் போட்டி போகிறது இந்த குரூப் 2A தான். அதுவும் இல்லாமல் இந்த தடவை குரூப் 2Aல வந்துட்டு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸில் எம்சிக்யூ டைப் மட்டும்தான் 200 கொஷின், அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி டெஸ்ட். ஸோ மேக்ஸிமம் 2 monthsக்குள்ளே குரூப் 2A வர ரிசல்ட் விட்டுருவாங்க. ஏன் கணிப்பு பிரகாரம் இயல்பாக எல்லாத்துக்கும் தோன்றதான். குரூப் 4, குரூப் 2 வேலைக்கு போகிறவங்க ஒரு 2 months வேரியேஷனில் தான் போவாங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ டிஎன்பிசி வரலாற்றுலேயே வந்துட்டு செப்டம்பர் 28ன்னு சொல்லிட்டு 14லேயே எக்ஸாம் வைக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. ஸோ நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது, நல்லா ஸ்பீட் பண்ணுறாங்க. ஸோ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இன்னும் பழசையே நினச்சிக்கிட்டு பழசிலே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போகவே முடியாது. ஸோ நல்லா படிங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ், லாங்குவேஜ் ப்ளஸ் மேக்ஸ், ஓகேங்களா? இதில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். அதே சமயம் வந்துட்டு ஜிஎஸ்சியும் விட்டுறாதீங்க. ஜிஎஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஜிஎஸ் ஒரு யூனிட் கூட மிஸ் பண்ண வேண்டாம். தெளிவாக சிலபஸில் இருக்கிறது படிங்க. எவ்வளோ உங்களோட ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணுங்கள். டெஸ்ட் போடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் போடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. எக்ஸாம் எப்படி கேட்குறாங்களோ அப்படி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். திரும்பவும் சொல்கிறேன், இது பயப்படுத்துறக்கோ இல்லை நெகட்டிவிட்டியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு யார் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. தே ஆர் டூயிங் ஃபார், அதை ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் வேகன்சி ரொம்ப கம்மி, இதுக்கு யார் போட்டி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் அந்த படித்து நான் வேலை வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வேகன்சி இருந்தால் கூட போதும் அப்படின்னு படிக்கிறவங்க படிப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணும்போது சில
எத்திக்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் சொல்ல மாட்டாங்க. ஓவரால் வேகன்சி சொல்லிட்டு இவ்வளோ வேகன்சி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பிளான் கொடுத்துருவாங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்டை நாமளும் அதை வெறும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் நம்ம சைட்லேருந்து போடுற எஃபர்ட்டும் நம்ம சைட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான் வந்து நம்மளை அடுத்தடுத்த நிலைமை கொண்டு போகும். தேவையில்லாத விஷயத்தில் அதை நினச்சி சோர்ந்து போக வைக்காது. சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.